வணக்கம் என் நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் தினம் 10 கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல ரீசனிங் டாபிக்ல பகடையில 2 பகடியை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு 10 கணக்குகள் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த கணக்குகள் எல்லாமே 10th நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். 13வது கேள்வி, 2 பகடைகளை ஒரு முறை உருட்டப்படுகின்றன, அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட 2 பகடையை கொடுக்குற, இந்த பகடைன்றது உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டைன்னு சொல்லலாம், பரமபதம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பகடை இருக்குது. இந்த 2 பகடையை நீங்கள் உருட்ட போகிறீங்க. அப்படி உருட்டி வீயக்கூடிய நம்பர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ நான் ஒரு பகடை எடுத்துக்கிட்டா மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். இப்போ ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டா 1 2 3 4 5 6 அப்படின்னு 6 முகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பகடி நீங்கள் உருட்டினீங்கன்னா 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். அப்போது மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது ஒரு பகடன்னா. ஓகேவா? ஒரு நேரத்தில் ஒரு பகடி நீங்கள் உருட்டி விடும் போது அதில் மொத்தம் 6 விதமான நம்பர்ஸ் வீலாம், 1லேருந்து 6 வரைக்கும். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கூடவே இன்னொரு பகடையை எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் இது மொதல் பகடை, ஓகேவா? இது மொதல் பகடை. இப்போ நான் 2வது பகடை எடுக்கிறேன். 2வது பகடை எடுத்தாலும் அதுலேயும் 1 2 3 4 5 6 முகம் தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ 2வது பகடையிலையும் அதே சேம் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இதில் என்னன்னா, நான் ஒரே நேரத்தில் 2 பகடியை கையில் வச்சுக்கிட்டு உருட்டி கீழே போட போகிறேன். அப்படி நான் உருட்டி கீழே போடணும்னா மொதல் பகடியில் 1ன்னு வீலாம், 2வது பகடியில் 1ன்னு வீலாம். மொதல் பகடியில் 1ன்னு வீலாம், 2வது பகடியில் 2ன்னு வீலாம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதுங்களா? மொதல் பகடியில் 1ன்னு வீலாம், 2வது பகடியில் 3ன்னு வீலாம். மொதல் பகடியில் 1ன்னு வீலாம், 2வது பகடியில் 4ன்னு வீலாம். மொதல் பகடியில் 1ன்னு வீந்தா 2வது பகடியில் 5ன்னு வீலாம். மொதல் பகடியில் 1ன்னு வீந்தா 2வது பகடியில் 6ன்னு வீலாம். அப்போது ஒரு பகடியில் 1 வீந்துன்னு வந்தாவே 2வது பகடியில் வீந்தாவே 6 வாய்ப்பு இருக்குது. அப்போது கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். மொத்தம் 2 பகடி நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா 36 வாய்ப்பு இருக்குங்க. இது நீங்கள் மக்கப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? நான் அதை டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன், வேணா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க. பாருங்கள், மொதல் படையில் 1ன்னு வீதுன்னு வச்சுங்க, 2வது படையில் 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். இப்போது மொதல் படையில் 2 வீதுன்னு வச்சுங்க, 2வது படையில் 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். இந்த மாதிரி நான் ஒரு அழகாக ஒருங்கிணைச்சி வச்சேன்னா மொத்தம் 36 விதமான நம்பர்கள் வீயுமாங்க. புரியுதுங்களா? சொல்கிறது இது வரைக்கும் புரியுதா? அப்போது இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா மொத்த வாய்ப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ 36 வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 பகடியை ஒரு முறை நான் உருட்டு போடுறேன். அப்படி போடும் போது அதன் மொத்த விளைவுகள் என்னவா எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2022 டிஎன்பிசியில். அப்போது மொத்தம் 36 வாய்ப்புகள் இருக்கும் மொத்தமாக. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. தெளிவாக புரியுதுங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், இதை நீங்கள் மக்கப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட்டுப்பா. இப்போ கொஞ்சம் புரியுதுங்களா? இப்போ 2வது கேள்வி பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். 2வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 பகடியை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, 2 முகங்களும் ஒரே எண் தோன்ற நிகழ்தகவு என்ன? 2014 விஏஓ, 2019 குரூப் 1, 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நான் கையில் 2 பகடை வச்சுருக்கேன், நான் 2 பகடை வச்சுட்டு குலுக்கிட்டு உருட்டி கீழே போட போகிறேன். அப்படி நான் உருட்டி கீழே போடும்போது 2 பகடிலையும் சேம் நம்பராக இருக்கணும். இப்போ மொதல் பகடியில் 1 வீதுன்னா 2வது பகடியில் 1 தான் வேணும். மொதல் பகடியில் 3 வீதுன்னா 2வது பகடியில் 3 தான் வேணும். இந்த மாதிரி சேம் நம்பராக 2 பகடியில் வீவதற்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போதான் நம்ம கணக்குள்ளே வாரோம். இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே நல்லா கவனிங்க. கொஸ்டின் பார்த்தோம்னே 2 பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கோடை போட்டு கீழே 36 வச்சுங்க. உங்களுக்கு 36 கரெக்டாக ஞாபகம் வருமா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா மொதல் பகடை 6 வாய்ப்பு, 2வது பகடை 6 வாய்ப்பு, 2த்தையும் பெருக்கிங்க. புரியுதுங்களா? சூப்பர்ப்பா, இது ஈஸி. அப்போ 6 × 6 6 6 36. ஓகேவா? மொத்த வாய்ப்பு 36. சம்டைம் எனக்கு 36 மறந்து போச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன். மொதல் படியில் மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது, 2வது படியில் மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. 2த்தையும் பெருக்குங்க. அப்போ 6 × 6 36. புரியுதா? அப்போது 2 பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே கீழே 6 × 6 36ன்னு வச்சுக்கணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இப்போ மேலே என்ன வைக்கணும்னா கொஷினில் கொடுக்குற கண்டிஷனுக்கு எத்தனை வாய்ப்பு வருதோ அதை மேலே வைக்கணுங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பகுதியிலையும் சேம் நம்பர் வரணுமா. 2 பகுதியிலும் சேம் நம்பர்னா இப்போ பாருங்களேன், மொதல் பகுதியில் 1ன்னு வீந்தா 2வது பகுதியில் 1 வீணும். இப்போ சேம் நம்பரா? கரெக்ட். மொதல் பகுதியில் 2ன்னு வீந்தா 2வது பகுதியில் 2 தான் வீணும். சேம் நம்பரா? கரெக்ட். அப்புறம் மொதல் படியில் 3ன்னு வீந்தா 2வது படியில் 3 தான் வேணும். சேம் நம்பர் இருந்துச்சு. ஏன்னா சேம் இங்கே கொடுத்துருக்கதே பாருங்கள், ஒரே எண் தோன்ற 2த்துலேயுமே ஒரே எண் தோணும். அப்போ 1 1 2 2 3 3. அப்புறம் இல்லை மொதல் படியில் 4 வந்துச்சுன்னா 2வது படியில் 4 தான் வரணும். அப்படி இல்லைன்னா மொதல் படியில் 5 வீந்தா 2வது படியில் 5 தான் வீணும். அல்லது மொதல் படியில் 6 வீந்தா 2வது படியில் 6 தான் வீணும். இதுக்கப்புறம் நம்பர் கிடையாது, மொத்தமே இவ்வளோ தான். அப்போது மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? மொதல் 1 2 3 4 5 6 வாய்ப்பு இருக்குங்க சேம் நம்பராக வரத்துக்கு. கரெக்டா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும், இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்கானோ அதற்கான வாய்ப்புகளை மேலே வச்சுக்கணும். இப்போ சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா ஆன்சருங்க. அவ்வளோதான்ப்பா. அப்போ இந்த 6க்கு இந்த 6 கேன்சலா? அப்போ 1/6 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை போய் கஷ்டம்னு சொல்கிறீங்களே, பாருங்க ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. புரியுதுங்களா? புரியுதுப்பா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புரியலையா? வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது 15வது கேள்வி. ஆல்ரெடி நம்ம வந்து 12 கேள்வி ஒரு பகடை வச்சு நடத்தி முடிச்சாச்சுங்க. அது வந்து நம்ம பிளேலிஸ்ட் போயிட்டிங்கன்னா பகடை 2025 குரூப் 4 எழுதி வச்சுருப்பேன். அதுக்குள்ளே ஒரு வீடியோ இருக்கும், பார்த்துங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள் 15வது கேள்வி. ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு டேஷ் ஆகும். இது 2019 குரூப் 8 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இரு பகடையாங்க. முதல் பாருங்களேன், இங்கே பாருங்கள், 2 பகடையை உருட்டப்படும் பொழுது நிகழ்தகவு. இந்த 2 கீ பாயிண்ட்டை பார்த்துட்டாவே 2 பகடையா, அப்போ நான் ஒரு கோடை போடுறேன். மொதல் பகடைக்கு 6 வாய்ப்பு, 2வது பகடைக்கு 6 வாய்ப்பு, 2த்தையும் பெருக்கிறேன். அதாவது 36 வாய்ப்பு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போது மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொஷினை படித்து எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பை மேலே வைக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்னன்னா மொதல் பகுதியிலையும் 2வது பகுதியிலையும் ஒரு நம்பர் வீயும் இல்லை, அந்த 2 நம்பரையும் நான் கூட்டினா 12 வரணுமாங்க. அது எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பகடுன்னு எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் பெரிய நம்பர் 6 தான். கரெக்டா? அப்போ இங்கே பாருங்கள், நான் மொதல் பகடை இங்கே பாரு, இது கூட எடுத்துங்க. இங்கே நான் படத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது ஒரு பகடை, இது ஒரு பகடை. ஓகேவா? நான் இந்த பகடை எடுத்துக்கிட்டேன், உருட்டி போட போகிறேன். உருட்டி போடும் போது இங்கே வரக்கூடிய நம்பரும் இங்கே வரக்கூடிய நம்பரும் இந்த 2 நம்பரையும் நான் கூட்டினா 12 வரணும். அது எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள்லாம் யோசிங்களேன். ஒரு வேளை மொதல் பகடையில் பெரிய நம்பர் 6, 2வது படிலையும் பெரிய நம்பர் 6. இந்த 6 யாரையும் கூட்டினா மட்டும்தான் 12 வரும். இப்போ இதில் 5ன்னு வீதுன்னு வச்சுங்க மொதல் படியில், 2வது படியில் 6ன்னு வீதுன்னு வச்சுங்க, கூட்டினா 11 தான் வரும். அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா 2 பகடிலையும் வெய்யக்கூடிய நம்பரை கூட்டினா 12 வரணும். அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது மொதல் படியில் 6, 2வது பகடியில் 6, இது வீந்தா மட்டும்தான் எனக்கு 12ன்னு கூட்டினா வரும். வேறு நீங்கள் இங்கே பாருங்கள், மொதல் படியில் 5ஓ இல்லை 4ஓ எதை வீந்தாலும் எனக்கு 12 வராது.
கரெக்டா? அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா? அப்போது கொஷினில் கேட்கப்பட்டுள்ள கண்டிஷனுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அதை மேலே வச்சுக்கணும். இப்போ சுருக்கு முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைனா அப்படியே போட்டுங்க. அப்போ மேலே 1 அப்படியே இருக்கும், கீழே 6 6 36. அப்போ 1/36 தான் ஆன்சர். தெளிவாக இப்போ புரிஞ்சிடுச்சா? சூப்பர்பா. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. 16வது கேள்வி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்னா, 2 பகடைகளை உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 4க்கு சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. 10th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ பாருங்க, முதல் என்ன பார்க்கணும்? கொஸ்டின் பார்க்குறீங்க. 2 பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கோடை போட்டு மொதல் பகடைக்கு 6 வாய்ப்பு, 2வது பகடைக்கு 6 வாய்ப்பு, ஆக மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு எழுதிடுறீங்க. எழுதிட்டு இப்போ மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஷினை படிக்க போகிறோம். கொஷினில் கொடுக்குற கண்டிஷனுக்கு எத்தனை வாய்ப்போ அதை போட போகிறோம். அதுக்கப்புறம் சுருக்குனா ஆன்சர் அம்புட்டு தான். ஓகேவா? புரியுதுங்களா? பேட்டர்னே புரியுது. இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ 2 பகடை நீங்கள் உருட்டி போடுறீங்க. சரி, இப்போ 2 பகடையிலும் ஒவ்வொரு நம்பர் விய போகுது. ஆமாம். இப்போ மொதல் பகடையிலையும் 2வது பகடையிலையும் நான் கூட்டினா 4ன்னு வரணுமா? அப்படி மொதல் பகடியும் 2வது பகடியும் என்னென்ன நம்பர்ஸ் வீந்தா கூட்டினா 4 வரும்னு கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா. ஸோ புரியுதுங்களா? கொஷின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதுங்க. அப்போ நான் என்ன பண்ணேங்க, பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை நிறைய பேருக்கு சில நம்பர் விட்டுருவாங்க, குழப்பமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்க, இது பாருங்களேன், பொசிஷன். இது மொதல் பகடைக்கு, இது 2வது பகடைக்குன்னு நம்பர். ஓகேவா? இருங்க, இது கொஞ்சம் அழிச்சிட்டு நல்லாவே சொல்கிறேன். மொதல் பகடை, இது கமா 2வது பகடை. இந்த மாதிரி கேட்கும் போது 2 பகடையை கூட்டினா ஒரு நம்பர், இப்போ 4ன்னு கூட வச்சுங்க, அந்த மாதிரி வரணும்னா நான் எப்போவுமே மொதல் பகடையில் சின்ன நம்பராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 1லேருந்து 6 வரைக்கும் தான் வாய்ப்பு. கரெக்டாக? ஒரு பகடைன்னு எடுத்துக்கிட்டா 1லேருந்து 6 வரைக்கும். கரெக்டாக? அப்போது நான் மொதல் பகடையில் நான் எடுக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பராக இருக்கணும். ஓகேவா? 2வது பகடையில் நான் எடுக்கக்கூடிய நம்பர் பெருசாக இருக்கணும். எப்படி சார்? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ எனக்கு கூட்டினா 4 வரணும். ஓகேவா? நான் மொதல் படையில் 1ன்னு வச்சுக்கிறேன், சின்ன நம்பர் 1. ஓகேவா? இப்போ இந்த 1 கூட எந்த நம்பர் கூட்டினா 4 வரும்? ஏன்னா எனக்கு கூட்டினா 4 வரணும். ஆமாம் தானே? புரியுதுங்களா? அப்போது 2வது படையில் 3ன்னு வீழ்ந்தால் மட்டும்தான் இவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ மொதல் படியில் 1னும் 2வது படியில் 3னும் வீந்தா கூட்டினா 4 வருது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கன்ஃபியூஷன் ஆகாமல் சிம்பிளான ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன்னா, மொதல் பகடை நம்பர் சின்னதாகவும் 2வது பகடை நம்பர் பெருசாகவும் எடுத்துக்கணும் மேக்ஸிமம். சரிங்களா? இது மினிமம், இது மேக்ஸிமம் மதிப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? புரியுது. இப்போ பாருங்க, நான் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1,3ன்னு வைக்கிறேன். அதாவது 1ன்றது மொதல் படியில் வீயக்கூடிய நம்பர், 3ன்றது 2வது படியில் வீயக்கூடிய நம்பர். இப்போ கூட்டினா எனக்கு 4 வருது. இது ஒரு கண்டிஷன் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அடுத்ததாக எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போது மொதல் படியில் சின்ன நம்பர் தானே அர்த்தம், அதான் கூட ஒன்று கூட்டுங்க. ஏன் சார்? சொல்கிறத கேளுங்க, ஃபுல்லாக கேட்டால் தெளிவாக புரியும். மொதல் பகுதியில் கூட எப்போவுமே மொதல் படியில் இருக்கிற நம்பராக கூட 1 கூட்டுங்க. 1 கூட 1 கூட்டினா 2ன்னு வரும். இப்படி வச்சுங்க. 2வது படியில் இப்போ மொதல் படியில் 1 கூட்டினீங்கல்ல, இங்கே இந்த 3 இருக்குல்ல, 3ல் 1 கடிங்க, 2ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்கள், 2 கூட்டினா 4. அடடே, புரியுதுங்களா? கன்ஃபியூஷனே ஆகாமல் வரும். இன்னும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போது நான் முதல் 1 3 இருந்துச்சு, 1ல் மொதல் நம்பர் 1 இருந்துச்சு, அதில் 1 கூட்டினா 2ன்னு மாறிடுச்சு, இங்கே போட்டுக்கிட்டேன். 2வது நம்பர் 3 இருந்துச்சு, அதில் 1 கழிக்க சொல்கிறேன், அப்படி கழிச்சா 2ன்னு வருது. அப்போ 2,2 கூட்டினா 4 வருது. சூப்பர். இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ இங்கே 2ன்னு இருக்குல்ல, இப்போ இந்த இதில் 2 கூட 1 கூட்டுங்க, 2 கூட 1 கூட்டினா 3ன்னு வரும், அது இங்கே போட்டுங்க. சரிங்களா? இப்போது மொதல் பகுதியாக கூட 1 கூட்டணும், 2வது பகுதியாக கூட இருக்கிற அந்த 2ல் 1 கழிக்கணும். 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும், 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும். அப்போ இதை கூட்டி பாருங்கள், 3 1 கூட்டினா 4ன்னு வருது. இப்போ என்ன நான் தேரி சொல்கிறேன்னா,
ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன நம்பர் வச்சிங்க 1 3ன்னு வச்சிங்க இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் எப்போ வருதோ அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்போ ஆப்போசிட் வந்துச்சா பாருங்கள், 1 3 அந்த இடத்துல 3 1ன்னு வந்துருச்சா, இவ்வளோதான் வாய்ப்பே இருக்குது, அவ்வளோதாங்க. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 1 3ன்னு வீழலாம், இது ஒரு வாய்ப்பு. 2 2ன்னு வீழலாம், இது ரெண்டாவது வாய்ப்பு. 3 1ன்னு வீழலாம், மூணாவது வாய்ப்பு. அவ்வளோதான், 3 வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் எனக்கு புரியல சார்னா ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல கொஷின் போட்டுறேன், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். அப்போ மொத்தம் 3 வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே வச்சுக்கிட்டேன். இப்போ சுருங்க முடிஞ்சால் சுருங்க, இல்லைனா ஆன்சருங்க. அப்போ 1 3 3 ஈர் 3 6, சரிங்களா? 2 6 12. அப்போது 1/12 வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். சார் எனக்கு இந்த ஏரியா புரியல சார். ஒன்றும் இல்லைங்க, இதை பாருங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொஷின் நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு புரியாதவங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, இப்போ என்ன கேள்வின்னா, 2 பகடியை நான் உருட்டும் போது 2 பகடியில் வீயக்கூடிய நம்பர் 4ன்னு வரணும் அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? இது 4ன்னு கேட்பாங்க, 5 கேட்பாங்க, 6 கேட்பாங்க, 9 கேட்பாங்க, 11 கேட்பாங்க, எந்த நம்பர் வேணாலும் கேட்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு நம்பர் விட்டுருவாங்க. அந்த விடுதல் தவறாக போடுறதால ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஷார்ட்கட்னா, நம்ம இது பகடிக்கான பொசிஷன், இது 2வது பகடிக்கான பொசிஷன், ஓகேவா? நான் பகடியில் மினிமம் சின்ன நம்பர் எதுவோ அந்த இடத்துக்கு போகிறேன். அடுத்தது 2வது பகடியில் மேக்ஸிமம் பெரிய நம்பர் எடுத்துக்க போகிறேன். அந்த 2 நம்பரையும் கூட்டினா 4 வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், பகடியில் 1ன்னு வைக்கிறேன், ஓகேவா? பகடியில் 1ன்னு வீது. 2வது பகடியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1வோட எதை கூட்டினா 4 வரும், ஏன்னா எனக்கு 4 தான் வரணும், 3ன்னு வரும். அப்போ 2வது பகடியில் 3. அப்போது முதல் நம்பர் மட்டும்தான் நீங்கள் யோசித்து செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் 1 3ன்னு செலக்ட் பண்ணேன். நீங்கள் கண்டுபடி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிடும், வாய்ப்புகள் ஏதாவது ஒன்று விட்டுருவீங்க, அதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், பகடியில் 1ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், 2வது பகடியில் 3ன்னு செலக்ட் பண்ணுறேன். இது 2த்தையும் கூட்டினா 4ன்னு வருது, ஓகே. இப்போது அடுத்தடுத்தா பார்க்கணும், ஏன்னா வாய்ப்புகள் 2 3 4 கூட வரலாம், ஓகேவா? அப்போ கரெக்டாக 1 கூட மிஸ் பண்ணாமல் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் எடுக்கணும். அப்படின்னா இதுக்கு சிம்பிளான ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ இங்கே நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்கா? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, பகடியில் இருக்கிற நம்பராக கூட 1 கூடினே போங்க. 2வது பகடியில் இருக்கிற நம்பராக கூட 1 கழிச்சுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல நீங்கள் இப்போ எடுத்தீங்கல்ல 1 3ன்னு, இதுக்கு ஆப்போசிட் 3 1ன்னு வருதோ அது வரைக்கும் நீங்கள் போட்டு போகணும், ஓகேவா? பகடினா 1 கூட்டினே போகணும், 2வது பகடினா 1 கழிச்சிட்டே வரணும். கண்டிப்பாக 1 3ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் 3 1ன்னு வரும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பகடியில் 1 இருக்கா, 1வோட 1 கூட்டினா 2ன்னு வரும். இப்போ 2வது பகடியில் 3 இருக்கா, 3வோட 1 கழிச்சா 2ன்னு வரும். அப்போ 2 கூட்டு பாருங்கள் 4ன்னு வருது. கண்டிஷன் கரெக்டாக இருக்கா? ஏன்னா 4 வரணும். இப்போ இதில் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், ஓகேவா? இது முடிச்சிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, இப்போ 2ன்னு இருக்கா நம்பரு, அதான் கூட 1 கூட்டுங்க, 3ன்னு வரும். நான் இப்படி போடுறேன், இங்கே 2வது பகடியில் 2ன்னு இருக்குது, ஓகேவா? 2ல் 1 கழிங்க, 1ன்னு வரும். பாருங்கள், இங்கே என்ன நம்பர் அர்த்தம், 1 3, இதுக்கு ஆப்போசிட் 3 1 வந்துருச்சா? அப்போது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்க. இது 1, இது 2, இது 3, அப்போ 3 வாய்ப்பு, அவ்வளோதான். கடன் போடலாம், சரிங்களா? சரி, கொஞ்சம் புரியல அப்படின்னா அடுத்த கணக்கு பாருங்கள், தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி. அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்கள். 2 பகடிகளை ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு கேட்டுட்டாங்க. இது 2018 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கணக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டா ரொம்ப ஈஸி. என்னென்னா, நான் 2 பகடியை உருட்ட போகிறேன். அப்படி உருட்டி 2 பகடியிலையும் ஏதோ ஒரு நம்பர் வியும். ஸோ பகடியும் 2வது பகடியும் நான் கூட்டினா 7ன்னு வரணும். அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி போடலான்னா, முதல் 2 பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே பகடியில் 6 வாய்ப்பு, 2வது பகடியில் 6 வாய்ப்பு, ஆக மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. அதை கீழே வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். வச்சுட்டுமா? நெக்ஸ்ட் இப்போ மேலே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்புகளை மேலே வைக்கணும். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கூட்டினா 7ன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி கூடுதல் 7ன்னு
கேட்டாங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேர்ஃபுல்லாக நம்பரை செலக்ட் பண்ணணும். முதல் பகுதியில் இது முதல் பகுதி பொசிஷனுங்க, இது ரெண்டாவது பகுதி பொசிஷன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் படியில் சின்ன நம்பராகவும் ரெண்டாவது படியில் பெரிய நம்பராகவும் செலக்ட் பண்ண போகிறேன். யோசிங்க, எனக்கு கூட்டினா 7 வரணும். இப்போ நான் முதல் படியில் 1ன்னு வைக்கிறேன். ஓகே, இதாக கூட எதை கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா. அப்போது பாருங்கள், முதல் படியில் சின்ன நம்பர், ரெண்டாவது படியில் பெரிய நம்பர், மேக்ஸிமம் பெருசு, இங்கே மினிமம் சின்னது. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இப்போ கூட்டி பாருங்கள், 1 6 கூட்டினா 7 வருது. ஓகே, அப்போது கொஷனில் கொடுத்த கண்டிஷன் நமக்கு இங்கே கரெக்டாக ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு வாய்ப்பான்னு கேட்டால் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதை ஒன்று விடாமல் கரெக்டாக நான் எடுக்கணும்னா அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ படியில் 1ன்னு இருக்கு இல்லையா, அதை விட ஒன்று கூட்டினே போகணும். ரெண்டாவது படியில் 6ன்னு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று கழிச்சுக்கிட்டே வரணும். இப்படி வந்தீங்கன்னா இப்போ 1 6ன்னு இருந்தது, 6 1ன்னு ஆப்போசிட்டில் வர வரைக்கும் நான் அந்த கண்டிஷன் செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த ஆப்போசிட் வந்துடுச்சுன்னா கண்டிஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது. இப்போ பாருங்கள், இப்போ படியில் 1 இருக்குது, 1 1 கூட்டினா 2ன்னு வரும். அப்போ இங்கே 2ன்னு போடுறேன். இங்கே ரெண்டாவது படியில் 6ன்னு இருக்குது, 6ல் 1 கழிச்சா 5ன்னு வரும். இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், 2 5 கூட்டி பாருங்கள், 7 வருதா? கரெக்டுப்பா. அப்போ ரெண்டாவது வந்துட்டோம். இப்போ இதில் தான் எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போக எந்த இடத்த கண்டுபிடிச்சிங்களோ அதில் தான் படியில் 1 கூட்டணும், ரெண்டாவது படியில் 1 கழிக்கணும். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2ன்னு இருக்கா, 2ல் 1 கூட்டுங்க, 3ன்னு வரும். இங்கே போட்டுக்கிறேன். அடுத்தது 5ல் 1 கழிங்க, ரெண்டாவது படியில் 5ல் 1 கழிச்சா 4ன்னு வரும். இப்போ கூட்டி பாருங்கள், 4 3 கூட்டினா 7 வருது. சூப்பரு. அப்போது நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்ததுன்னா இங்கே 3 இருக்கா, இந்த 3ஆவது கூட நம்பர் 3 இருக்கு இல்லையா, 3ஆவது கூட 1 கூட்டினா 4ன்னு வரும். கரெக்டா? நான் இங்கே ரெண்டாவதுல 4ன்னு இருக்குது, 4ல் 1 கழிச்சா 3ன்னு வரும். கேர்ஃபுல்லாக புரியுதுங்களா? நமக்கு என்னென்னா 6 1ன்னு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் வரணும். ஓகே, புரியுதுங்களா? புரியுது. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், படியில் 4 இருக்குது, 4ஆவது 1 கூட்டினா 5 வரும். இங்கே எழுதுனேன். இப்போ ரெண்டாவது படியில் 3 இருக்குது, 3ஆவது 1 கழிச்சா 2ன்னு வரும். கூட்டி பாருங்க, 7ன்னு வருதா? அடாடா, அட்டகாசம். இப்போ அடுத்தது இப்போ பாருங்கள், நம்பரில் 5ன்னு இருக்குது, 5ஆவது 1 கூட்டுங்க, 6ன்னு வரும். சூப்பர். இங்கே 2ன்னு இருக்கா, ரெண்டாவது படியில், அதில் 1 கழிங்க, 1 கழிச்சு என்ன வரும், 1ன்னு வரும். 2ல் 1 போனால் பார்த்தீங்களா? அது பாருங்க, 1 6ன்னு எடுத்தது 6 1ன்னு வந்துருச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போது இதுக்கு ஆப்போசிட் வந்துடுச்சு. ஆப்போசிட் வந்தாவே கண்டிஷன் ஓவர். இதுக்கு மேலே எந்த நம்பரை கூட்டினாலும் 7 வராதுன்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? அடடா, சூப்பர்ப்பா. இப்போ என்னன்னா எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இது ஒரு வாய்ப்பு, இது ரெண்டாவது வாய்ப்பு, அதுக்கப்புறம் இது 3ஆவது வாய்ப்பு, இது 4ஆவது வாய்ப்பு, இது 5ஆவது வாய்ப்பு, இது 6ஆவது வாய்ப்புப்பா. ஸோ நீங்கள் ஒன்றா கூட்டி பாருங்கள், எல்லாத்துலேயுமே 7 7ன்னு வரும். சரிங்களா? தெளிவாயிடுச்சுங்களா? ஒரு பிசுறு தட்டாது, தப்பே ஆகாது. அவன் மொத்தம் 6 வாய்ப்பா. அப்போ 6 நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகேவா? கொஷினில் கேட்கப்பட்டுள்ள கேள்விக்கான கண்டிஷனுக்கான வாய்ப்புகள் 6 மேலே வச்சுக்கிட்டேன். இந்த 6க்கும் இந்த 6க்கும் கேன்சல். அப்போ என்ன நிற்கிது, 1/6. அவ்வளோதான் ஆன்சர். 1/6 இருக்குதா? ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்குது. அடாடா, இதுக்கு ஃபார்முலாம் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுப்பா, புரியுது. அடுத்தது பார்ப்போம், இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 18வது கேள்வி. இரு பகடைகளை உருட்டப்படும் பொழுது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8 ஆக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுவும் பார்த்தீங்களா, அந்த பாரு கூடுதல் 8ன்னு கேட்டுட்டாங்க. இப்போ என்னன்னா, உங்ககிட்ட 2 பகடை இருக்குது, அதை நீங்கள் உருட்டி கீழே போட போகிறீங்க. படிலையும் ரெண்டாவது படிலையும் கூட்டினா எனக்கு 8ன்னு வரணும். அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போது 2 பகடை நிகழ்த்தகவு. கரெக்டாக? இந்த மாதிரி நிகழ்த்தகவில் வந்துருச்சுனாவே, வாய்ப்புகள்னு சொன்னால் நிகழ்த்தகவு தான். சரிங்களா? என்னப்பா நிகழ்த்தகவு இல்லையேன்னு கேட்காதீங்க, எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாவே அதுக்கு பேர் தான் நிகழ்த்தகவு. சரிங்களா? அப்போது படியில் 6, ரெண்டாவது படியில் 6, 6 36 வாய்ப்புகள் இருக்குது. 2 பகடைன்னா மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்புகளை மேலே வைக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. இப்போ பாருங்கள், 8ன்னு வரணுமா? கேர்ஃபுல்லாக நம்ம இது நம்ம செலக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் கடன்னு போடலாம். சரிங்களா? அப்போ நம்பர்னா இங்கே பாருங்கள், இது பகடிக்கான பொசிஷன், இது ரெண்டாவது படிக்கான பொசிஷன். சரிங்களா? பகடியில் சின்ன நம்பர் எடுக்கணும்,
ரெண்டாவது படியில் பெரிய நம்பர் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். மாற்றி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஓகேவா? எனக்கு கூட்டினா 8 வரணும். நான் உதாரணத்துக்கு முதல் படியில் 1ன்னு வைக்கிறேன். ஒன்றா கூட எதை கூட்டினா 8 வரும்? 7. 7ன்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொத்த வாய்ப்பே 6 தான். அப்போது 1 வைக்க முடியாது. அப்போ நான் முதல் படியில் 2ன்னு வைக்கிறேன். இப்போ ரெண்டாவது கூட எந்த நம்பரை கூட்டினா 8 வரும்? 6. அப்போ பெரிய நம்பர் 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? ஓகேவா? முதல் படியில் 2னும் ரெண்டாவது படியில் 6னும் வீந்தா 8ன்னு வரும். 6னா 7 8. கரெக்டா? கரெக்ட். அப்போ முதல் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, 2 6ன்னு. இப்போது நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 6 2ன்னு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் கொண்டு போக போகிறேன். இதுக்கு ஆப்போசிட் 2 6ன்னு வந்துச்சா 6 2ன்னு வரணும், ஆப்போசிட் வரணும். அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பராக கூட 2ன்னு இருக்குல்ல முதல் படை நம்பரு, அதாக கூட ஒன்று கூட்டினே போகிறேன். ரெண்டாவது படையில் 6ன்னு இருக்கு இல்லையா, அதோட ஒன்று கழிச்சிட்டே வரப்போகிறேன். புரியுதுங்களா? புரியுதுப்பா? அப்போ என்னன்னா அது பாருங்க, முதல் படை 2 இருக்குது, ரெண்டாவது ஒன்று கொடுங்க. அதாவது இங்கே இருக்கிற நம்பராக கூட ஒன்று கூட்டினே போகணும். ரெண்டாவது நம்பராக கூட ஒன்று கழிச்சிட்டே வரணும். எது வரைக்கும்? எனக்கு ஆப்போசிட் வர வரைக்கும். இப்போ 2 6ன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன், 6 2ன்னு வர வரைக்கும் நான் போகணும். தெளிவாயிடுச்சுங்களா? ரைட்டுங்க. இப்போ நான் ரெண்டாவது ஒன்று கூட்டினா 3ன்னு வருங்க. கரெக்ட். 6ல் ஒன்று கழிச்சிங்கன்னா 5ன்னு வரும். கூட்டி பாருங்க, 7ன்னு வருது, 8ன்னு வருதா? சூப்பர். இப்போ அடுத்ததுன்னா இதுலேருந்து தான் வரணும். எதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதுலேருந்து தான் ஒன்று நம்பரோட ஒன்று கூட்டின்னு போகணும், ரெண்டாவது நம்பரோட ஒன்று கழிச்சுன்னு வரணும். மாற்றி இங்கே கழிக்காதீங்க மறுபடியும். சரிங்களா? ஓகே. இப்போ 3 இருக்குது, 3ல் ஒன்று கூட்டினா 4ன்னு வரும். கரெக்டாக? 5ன்னு இருக்குது, 5ல் ஒன்று கழிச்சா 4ன்னு வரும். கூட்டி பாருங்கள், 8ன்னு வருதா? சூப்பர். அடுத்தது என்ன பண்ணோம், இங்கே தான் இங்கே நம்பர் 4ன்னு இருக்குது, 4ல் ஒன்று கூட்டினா 5ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது பகுதியில் 4ன்னு இருக்குது, 4ல் ஒன்று கழிக்கணும். கரெக்டாக? 3 வரும். கூட்டி பாருங்கள், 8ன்னு வருது. சூப்பர். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், இங்கே 5ன்னு இருக்குது, 5ஆவோட ஒன்று கூட்டினா 6ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 3ன்னு இருக்குது, ரெண்டாவது நம்பர், 3ல் ஒன்று கழிச்சா 2ன்னு வரும். கரெக்டாக? இப்போ கூட்டி பாருங்கள், 8ன்னு வருது. நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே நம்பர் 2 6ன்னு எடுத்தேன், அதுக்கு ஆப்போசிட் 6 2ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த நம்பரை நீங்கள் கூட்டினாலும் 8ன்னு வரவே வராது. ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்க. மொத்தமாக 1 2, அதுக்கப்புறம் இது 3 4 5 வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்போ மொத்தம் கொஷனில் கேட்கப்பட்ட கேள்விக்கு 5 வாய்ப்பு வருது. அதை மேலே வச்சுக்கிட்டேன். சுருக்க முடிஞ்சால் சுருங்க, இல்லைனா அப்படியே வச்சுங்க. அப்போ மேலே 5 தான் இருக்கும், சுருக்க முடியாது. 6 6 36. அப்போது 5 வகுத்தல் 36 தான் சரியான விடை. இருக்கா அப்படின்னு கேட்டால் அதோ எங்கே பார்த்து 5 வகுத்தல் இங்கே இதை பாருங்க, இங்கே வெறும் 5 தான் கொடுத்துருங்க. பரவாயில்ல, கீழே 36 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 36 கொடுத்தா கரெக்டு. இங்கே எந்த நம்பர்லுமே இல்லை பாருங்கள், 4 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடிக்க முடியாதுன்றதுக்காக வெறும் 5 கேட்டிருக்காங்க. ஸோ 5 கரெக்ட். அவ்வளோதான். சரிங்களா? 5/36 கரெக்டு தான். 36 கொடுக்கல, வெறும் 5 கொடுத்தாலும் கரெக்டு தான். சரிங்களா? 5 வாய்ப்பு. அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடேங்கப்பா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சே வாங்குது. அடுத்தது இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், டக்குன்னு போடுங்க. 19வது கேள்வி ஹோம்ஒர்க்கு 2013 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2 பகுதிகளை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 9 ஆக இருக்க நிகழ்த்தகவு. அப்போ 9ன்னு வரணுமாங்க. ரைட்டு. அப்போ எந்த 2 நம்பரை நான் கூட்டினா 9 வரும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது முதல் படியில் சின்ன நம்பரையும் ரெண்டாவது படியில் பெரிய நம்பரையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் ஆப்போசிட் வர வரைக்கும் நம்பராக கூட ஒன்று கூட்டினே போகணும், ரெண்டாவது நம்பராக கூட ஒன்று கழிச்சிட்டே போகணும். சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 7/9, பி 9/7, சி 4/7, டி 1/9. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. அடுத்தது 20வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 2 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, 2 முகங்களிலும் ஒரே எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவு. அத்தாடி என்னப்பா அது? அதாவது நல்லா கவனிச்சுங்க, எப்போவுமே ஆப்போசிட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், தோன்றாமல் இருக்க
இப்போ போன கணக்கு கூட பார்த்தீங்கன்னா கூட்டினதை பாருங்க, இதை கூட பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா கூட்டினா 8 வரத்திற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்க. இதில் இந்த இடத்துல 8 வருவதற்கான வாய்ப்புன்னு கேட்கறதுக்கு பதிலாக 8 வராதவதற்கு வாய்ப்பு எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா புரியுதா? கூட்டினா 8 வரத்துக்கான வாய்ப்பு எத்தனைன்னு கேட்கறதுக்கு பதிலாக 8 வரக்கூடாதுங்க கூட்டினா அதற்கான வாய்ப்பு எத்தனைன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி கூட பாருங்க, 2 படியில் சேம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஒரே எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஈஸி. என்னென்னா நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி போட்டுருங்க. இப்போ என்னென்னா 2 பகடன்னு சொல்லிட்டாங்க, நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாங்க. முதல் படியில் 6 வாய்ப்பு, 2வது படியில் 6 வாய்ப்பு, ஆக மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. ரைட்டு. இப்போ கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே எண் தோன்றாமல் கேட்டாங்க, அதை மறந்துடுங்க. ஒரே எண் இருப்பதற்கு முதல்ல கண்டுபிடிங்க. ஒரே எண் இருப்பதற்குன்னா முதல் படியில் 1, 2வது படியில் 1 வீலாம். அப்படி இல்லைன்னா முதல் படியில் 2, 2வது படியில் 2ன்னு வீலாம். அல்லது முதல் படியில் 3, 2வது படியில் 3ன்னு வீலாம். முதல் படியில் 4, 2வது படியில் 4ன்னு வீலாம். ஏன்னா சேம் நம்ம தான் கேட்டுக்கிறாங்க. முதல் படியில் 5, 2வது படியில் 5ன்னு வீலாம். முதல் படியில் 6, 2வது படியில் 6ன்னு வீலாம். ஆக மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது சேம் நம்பர் விஏ. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க கொஷினில் கேட்கப்பட்டுள்ளதுக்கு சேம் நம்பருக்கு 6 வாய்ப்பு இருக்குது, அதை நான் மேலே வச்சுக்கிறேன். சுருக்க முடிஞ்சால் சுருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 6க்கு இந்த 6க்கு கேன்சல். அப்போ 1/6ன்னு வரும். கரெக்ட். இப்போ சேம் நம்பராக வீணுன்னா 1/6. நீங்கள் உடனே போய் 1/6ன்னு தனிங்கன்னா ஆப்ஷன் சி இருக்குன்னு டிக் பண்ணால் தவறு. ஏன்னா இந்த கேள்வியில் இது வரைக்கும் நீங்கள் வழக்கமாக போடுற மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல தோன்றாமல் இருக்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஓகேவா? ஸோ இருக்கக்கூடாது, இருக்கணும்னு கேட்டால் நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போட்டுருவோம். இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, மேலே இருக்கிற நம்பரை, அதாவது எப்படி சொல்லணும்னா கீழே 6 இருக்குல்ல, 6 மேலே இருக்கிற நம்பரை விட கழிச்சிடுங்க. 6ல் 1 போனால் 5ன்னு வரும், அப்படியே போட்டுங்க. கீழே இருக்கிற 6 அப்படியே வச்சுங்க. அவ்வளோதான் ஆன்சர், முடிவாச்சு. ஈஸி. தெளிவாயிடுச்சா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே இருக்கிற நம்பரை விட கழிச்சிடுங்க. அப்போ 6ன்னு இருக்க 6ல் 1 கழிச்சா 5ன்னு வரும். கீழே இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுங்க. அப்போ 5/6 வாய்ப்பு. ஸோ தோன்றக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக போட்டுட்டு வரக்கூடிய விடையில் கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரால் கழிச்சுங்க. இப்போ 6ல் 1 போனால் 5, கீழே இருக்கிறத அப்படியே இருக்கட்டும். அப்போ 5/6 ஆப்ஷன் சி ஏதான் சரியான விடை. சி இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கேள்வி. அடுத்தது உங்களுக்கு இப்போ நான் ஹோம்வொர்க் தரேன், இதே கான்செப்ட் தான், நீங்களே போடுங்க. 2 பகடைகளை உருட்டப்படும் பொழுது முக எண்களின் கூடுதல் 5 ஆக இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு கேட்டாம பாருங்க. இப்போ 5 வீரத்துக்கான நிகழ்த்தகவுன்னு நான் சொல்லிட்டேன். முதல் நம்பர் சின்னதாகவும் 2வது நம்பர் பெருசாகவும் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஆனால் நீங்கள் வழக்கமாக போடுற மாதிரி ஆன்சரை போட்டுட்டு வரக்கூடிய விடையில் கீழே இருக்கிற நம்பரை மேலே இருக்கிற நம்பரால் கழித்து போடணும். அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இல்லாமல் இருக்குன்னா அதான் ஆன்சர். ஓகே, புரியலன்னா கேளுங்க, இல்லைன்னா ஹோம்வொர்க் போட்டுங்க. ஆப்ஷன் ஏ 7/9, பி 9/7, சி 8/9, டி 1/9. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு. 2 பகடைகளை உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு 10th ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, என்னன்னா 2 பகடி நீங்கள் உருட்டுறீங்களாம். சரி, அப்படி உருட்டும் போது நிகழ்த்தகவு 2 பகடினா முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல் படியில் 6 வாய்ப்பு, 2வது படியில் 6 வாய்ப்பு, மொத்தம் 36 வாய்ப்பு கீழே வச்சுக்கிட்டேன். ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்க, இப்போது முதல் படிலையும் 2வது படிலையும் வீயக்கூடிய நம்பரை நான் கூட்டினா 13 விட கம்மியாக இருக்கணுமா? 13 வீயாது. ஏன்னா முதல் படியில் மேக்ஸிமம் 6, 2வது படியில் மேக்ஸிமம் 6 யாரும் கூட்டினா 12 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், 13 விட குறைவாக வேணும்னா மொத்தம், அதாவது 2 பகடையை நீங்கள் உருட்டினாவே மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. இவங்க 13 விட கம்மியாக வேணும்னா 36 வாய்ப்பு இருக்குது. தெளிவாக புரியுதுங்களா? ஏன்னா இவங்க ட்விஸ்ட்டு பண்ணி கேட்டிருக்காங்க கொஷினை. என்னென்னா 13 விட குறைவாக வேணுமா,
13 விட குறைவாக வேணும்னா 13 வீவே வீயாது. ஏன்னா மேக்ஸிமம் 6, 6, 12 தான் வரும். அப்போது 13 விட கம்மியாக வரணுன்னா மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குதுங்க. இது நான் உங்களுக்கு மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட இந்த மாதிரி 13 விட கம்மின்னு சொல்லிட்டாவே மொத்தம் 36 வாய்ப்பு மேலே வச்சுங்க. அவ்வளோதாங்க. 36 கேன்சல் பண்ணிட்டா ஒன்றுன்னு வரும். ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. சரிங்களா, புரியுதுங்களா? அப்படிதான் முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை விட அட்வான்ஸான கேள்வி நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ இது எது புரியலையோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அதுக்கு தனியாகவே வீடியோ போடலாம். மறக்காமல் 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஹோம்ஒர்க் வந்து போட்டுருங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.